ஆமே. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா அப்பா எங்க கூட பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்க கூட பேசுங்கப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும்ப்பா. நாங்க இருக்கிற இடங்களில உங்க ஆளுகை இருக்கணும்ப்பா. அப்பா ஒவ்வொருவருடைய இருதயங்களை திறக்கப்படட்டும்ப்பா. உங்க வார்த்தை நீங்க எழுதும்படியா எங்களை நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அப்பா அப்பா உம்முடைய மெல்லிய சத்தத்திற்கு எங்களுடைய காதுகள் ஆண்டவரே திறந்திருக்கட்டும். எங்களுடைய இருதயம் திறந்தவைகளா இருப்பதாகப்பா. நீங்க பேசுங்கப்பா. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா செய்தி கொடுக்க போகிற உம்முடைய வார்த்தையை சொல்ல போகிற உம்முடைய மகளை நாங்க இயேசுவின் ரத்தத்துக்குள்ளார அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. தாழ்த்தி தருகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஓவர் டு யூ மேம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கேக்குதுல்ல? நான் இன்னைக்கு என்னோட இந்த இந்த மெசேஜ் நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த நாள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு காரியமும், நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டு, அதை முதல்ல ஒரு டெஸ்டிமனியா உங்ககிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வேர்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோபனா கிட்டையும் சொல்லல. ஆனா வந்து ஏன் சோபனா இன்னைக்கு இதை என்கிட்ட சொன்னா அப்படிங்கறதும் எனக்கு தெரியாது. நான் இதுவரை கேட்கவும் இல்லை. ஆனா நான் நேத்திக்கு நான் இருந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு அது என்ன என்ன ஒரு துக்கம் அப்படிங்கிறது எனக்கு சொல்லவே தெரியல. தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா, அதே துக்கம் எனக்குள்ளால இருந்துச்சு. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா 2 நாளா நான் வந்து என்னோட டைமை வந்து நான் நிறைய நேரம் மெசேஜ் கேட்கறதுலயும் இந்த மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்றது உண்டு. ஆனா இந்த வாரம் பார்க்கும்போது நிறைய நேரம் வந்து என்னால அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எங்களோட பர்சனல் நீட்ஸ்க்காக நான் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. 2 நாள் வந்து அப்படி அப்படியே நல்ல டைட்டா தான் இருந்துச்சு. அதனால நிறைய மெசேஜஸ் கேட்க முடியல. ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளால இருந்தது எனக்கு தெரிஞ்சுச்சு. இந்த வீக் பார்த்தா பிள்ளைங்களுக்கும் எக்ஸாம். நேத்தைக்கு பிள்ளைங்களுக்கும் எக்ஸாம். அப்போ நேத்தைக்கு ரொம்ப டயர்டா ஐ ஃபெல்ட் ரொம்ப டயர்டு. பிசிக்கலி நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். வந்தேன் 6:30 போல தான் வீட்டுக்கே வந்தேன். வந்து டீ போட்டுட்டு நிக்கும் போது சர்ச்ல பெல் ரிங் ஆகுது. சோ நான் சர்ச்சுக்கு போறது வழக்கம். சோ நான் என்ன பண்ணேன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டேன். அங்க போயுமே எனக்கு ரொம்ப டயர்டு. நான் அப்படியே கொட்டாய் விட்டுட்டே இருக்கேன். பட் சத்தியத்தை மட்டும் நான் கேட்டுட்டு இருக்கேன். முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு வீட்டுல உள்ள காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு மேல பிள்ளைங்களுக்கு எக்ஸாம். இப்ப எனக்குள்ளால ஒரு துக்கம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளை கவனிக்கலையோ, அடுத்து இந்த மீட்டிங் அட்டன் பண்றேன், இதெல்லாம் பிள்ளைகளை கவனிக்கல, அதை பண்ணல, நான் சரியாதான் பண்றேனா, நான் சரியாதான் நான் போயிட்டு இருக்கேனா, இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் என் உள்ளால வந்துகிட்டே இருக்கு. நான் கரெக்டா தான் போறேனா, ஆண்டவரே கரெக்ட் தானா, எனக்கு இதுக்கு மேல முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிரேயர் முடிச்சுட்டு நான் எங்க ஃபேமிலி பிரேயருக்கு இருக்கும்போது உண்மையிலே உள்ள எனக்கு ஏங்குது. உள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. அதன் வெளிப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு கண்ணுல கண்ணீர் மட்டும் தான் வந்துச்சு. பிள்ளைங்க பார்த்து பிள்ளைங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு கண்ணுல வந்து கண்ணீர் வந்துச்சு. உள்ள நான் சொல்றேன், ஆண்டவரே இவ்வளவுதான் என்னால முடியுது. இதுக்கு மேல எனக்கு முடியல. நான் செய்யறது நான் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே. எல்லாருக்கும் இப்போ ஒரு சிலருக்காவது நான் யூஸ்ஃபுல்லா இருக்கேன். ஓகே. அது வந்து மோசே வந்து ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது மாதிரி சில நேரம் நம்ம ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா தருவாங்க. ஆனா மெசேஜ் கொடுக்குற நான் ஆகாதவளா போயிடக்கூடாதுன்னு அடிக்கடி நான் வந்து யோசிக்கிறது உண்டு. நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பாத்துல இருக்கிறேனா அப்படிங்கறத நான் யோசிக்கிறது உண்டு. அப்படி நான் யோசிச்ச நேரத்துல எனக்கு எப்படி ஒரு ஒரு மனசுல ஒரு பாரம், அப்படியே ஒரு பாரம் இருந்துட்டே இருந்தது. அப்படியே நான் வந்து பிள்ளைங்களும் நான் என் கண்ணுல கண்ணீர் வந்ததை பார்த்தோன்னே பிள்ளைங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். ஆனா காலையில எழும்பி நான் பார்க்கும்போது, காலையில எழும்பி காலையில மெசேஜ் கேட்டுட்டே தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு உண்மையில என்ன ஆவிக்குரிய விதத்துல நடத்தின ஒரு பாஸ்டரோட மெசேஜ், ஸ்டீஃபன் பாஸ்டரோட மெசேஜ். எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தம் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு அவங்களோட மெசேஜ நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். சோ அதே நான் என்னைக்கு போன சாட்டர்டே நான் வந்து என்னுடைய பிரேயர் ஃபெலோஷிப்ல நான் கொடுத்த ஏது ரகசியம், யாருக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு விதைக்கிறவன் உவமையை நான் சொன்னேன். அதே பாயிண்ட பாஸ்டர் பேசினாரு. இப்படி அநேக நாள் நடந்திருக்கு. அப்ப நான் யோசிப்பேன், ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஓகே. அப்ப அந்த ஒரு கன்ஃபர்மேஷனோட நான் கொஞ்சம் ஓகே கர்த்தர் நம்ம கூடயும் இருக்கிறாரு, நம்ம தான் வந்து கோரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் நான் அதுல இருந்து விடுதலையாகி அப்படி இருக்கும்போதுதான் ஷோபனா எனக்கு மெசேஜ் பண்றா, மேம் இன்னைக்கு ஈவினிங் நீங்க நைட் இருப்பீங்களா அப்படின்னு. அப்போ ஓகே அப்படின்னு நான் ஓகேடா அப்படி இருப்பேன்டா அப்படின்னு சொன்னேன். எஸ்டான்னு அனுப்பிட்டு கொஞ்ச நேரத்துல எஸ்டான்னு அனுப்புன அடுத்த செகண்ட்
யோசிக்கிறேன். ஒருவேளை இவ என்ட்ட எதுவும் சொல்லுவாளோ இன்னைக்கு சொல்றதுக்கு அப்படின்னு நான் மனசுல யோசிக்கிறதுக்குள்ளால எனக்கு ஒரு மெசேஜ் வந்தாச்சு. இந்த மெசேஜ் தான் இன்னைக்கு குடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ். அவ என்ட்ட கேட்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என் மெசேஜ் என் மைண்ட்ல வந்தாச்சு. இது இன்னைக்கு அவ இன்னைக்கு சொன்னான்னா இது குடுக்கணும் அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்தாச்சு. அதுக்குள்ளால அவ கேட்கிறா, "அப்பா மேம் நீங்க வேர்ட் குடுக்குறீங்களா?" அப்படின்னு. அப்ப நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கிறேன். எனக்குள்ளால அப்படியே கண்லேருந்து உடனே கண்ணீர் வருது. அப்போ பிரேயர் லீட் பண்றீங்களா? எல்லாம் கேட்கிறா. ஓகே நான் பிரேயர் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்றது? அப்படியே ஒரு கண்ணுல கண்ணீரா வருது. ஆண்டவரே நேத்துக்கு தானே நான் அழுதேன். நான் போற வழி சரியா? நான் இதுக்கு உருப்படியா தான் நான் இருக்கிறேனா? அப்படின்னு கேட்டேனே. அதற்கு ஒரு கன்ஃபர்மேஷனா நீங்க குடுத்தீங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு அப்படி ஒரு ஆத்தும சந்தோஷம் வந்தது. அத நான் சாட்சியா சொல்லிட்டு, நான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அந்த உடனே கர்த்தர் எனக்கு காட்டுன ஒரு காரியத்த நான் என்ன செய்யலான்னா, உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். சரியா? இந்த நேரத்திலயும், ஆ நான் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நன்மையான காரியத்தை சவுலுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க? அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்வோம். அதே நேரம் நெகட்டிவ் பார்ட்டும் இருக்கு. 2 பார்ட்டும் இருக்கு. சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் பார்ட் இருக்கு, ஒரு நெகட்டிவ் பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பார்ட். அந்த பார்ட்ட தான் மெயினா நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் எச்சரிக்கையா நம்ம அடுத்த பார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். ஜஸ்ட் நம்மள அனலைஸ் பண்ணி கொள்ளுகிறதற்காக நம்ம என்ன செய்வோம்? இத யூஸ் பண்ணிப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். சாமுவேல் என்ன செய்துட்டார்னா, முதிர் வயது ஆயிட்டாரு. முதிர் வயது ஆனதுனால தன்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதியாக என்ன செய்றாரு? ஏற்படுத்துகிறாரு. இந்த பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னா, பரிதானம் வாங்குறாங்க. இந்த பிள்ளைகள் பரிதானம் வாங்குறதுனால ஜனங்கள் என்ன செய்றாங்க? உங்க பிள்ளைங்க பரிதானம் வாங்குகிறாங்க. சோ நாங்க எங்களுக்கு அரசாளுகிறதுக்கு ராஜா வேணும். ஏன்னா, இவங்களுக்கு இது மட்டும் மெயின் காரியம் கிடையாது. எங்கள அரசாளுகிறதற்கு மற்ற ஜனங்களைப் போல எங்களை அரசாளுகிறதற்கு ராஜா வேணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஆசை. அதனால அவங்க என்ன செய்றாங்க? ராஜா வேணும்னு கேட்கறாங்க. சோ இத கேட்ட உடனேயே சாமுவேலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் தான் இவ்வளவு நாள் நியாயாதிபதியா இருந்தாலும், சாமுவேல் மூலமா கர்த்தர் தான் அவங்கள என்ன செய்துட்டு இருக்காரு? நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த காரியத்த போயி இந்த சாமுவேல் என்ன செய்றாருன்னா, கர்த்தர் கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே இந்த 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, "நீ அவர்கள் சொல்லைக் கேட்டு அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து" என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்றேன்? நீ ஒரு ஒரு ராஜாவை நீ என்ன செய்? ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் சவுல் என்ன செய்றார்ன்னா, ராஜாவாக தெரிவு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். நம்ம 9ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இந்த 9ஆம் அதிகாரத்துல சவுலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சவுலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் பார்க்கும்போது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய செய்தார். எப்படி செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் சவுலை ராஜாவாக மாற்றினார் அப்படித்தானே? கர்த்தர் சவுலை ராஜாவாக மாற்றினார். ஆனா இந்த நன்மையான காரியத்தை செய்கிறது, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்கிறார், செய்ய போகிறார் அப்படிங்கிறது சவுலுக்கு தெரியுமான்னு கேட்டா, கண்டிப்பா தெரியல. கண்டிப்பா தெரியல. ஆனா இந்த நன்மையான காரியத்தை கர்த்தர் சவுலுடைய வாழ்க்கையில செஞ்சாரு. சரியா? இதே மாதிரிதான் நமக்கும் தெரியல. கர்த்தர் நம்மளை எப்படி பயன்படுத்த போகிறார்? என்னென்ன காரியத்துல நம்மள பிரயோஜனமாக வைக்க போறார் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யல? தெரியல நெறைய நேரத்துல. உண்மையிலே நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் இப்படி போதிச்சு கொண்டு இருப்பேன்னு நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. நான் இப்படி சொல்லிட்டு இருப்பேனா நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. என்னுடைய கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்ல. நான் வொர்க் பண்ணிட்டு இருந்ததுனால என்னுடைய லைஃப் ஃபுல்லா டில் 58 ஐ அம் கோயிங் டூ வொர்க் தான் நான் நினைச்சேனே தவிர, இப்படி கர்த்தருடைய சத்தியத்தை நான் சொல்லுவேன்னு நினைச்சதே கிடையாது. அப்போ கர்த்தர் நன்மையான காரியத்தை இன்னைக்கு தந்திருக்காருன்னா, நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியம் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்ம இங்க பார்த்தோம்னா, கீழ்ப்படிதலான ஒரு சவுலை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, சவுல் ஒரு கீழ்ப்படிதலான ஒரு மகனாக யாருக்கு கீழ்ப்படிந்தான்னா, தன்னுடைய உலக பிரகாரமாக கர்த்தர் தனக்கு கொடுத்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த இந்த பென்யமீன் கோத்திரத்துல கீஸ் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன். அந்த பராக்கிரமசாலியான மனுஷனுக்கு மகனாக பிறந்தவர் தான் யாரு?
இந்த சவுல். இந்த சவுல் என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய திட்டம் தெரியாதவராய் இந்த வீட்டுல இருக்கிறாரு. இப்போ கீசுடைய கழுதை என்ன செய்யுதுன்னா காணாம போயிடுச்சு. இந்த கீசுடைய கழுதை காணாம போனதுனால கீஸோட கீஸ் என்ன சொல்றாரு, தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாரு, ஏன் நீ நீ என்னுடைய குமாரனாகி நீயும் ஒரு வேலைக்காரனும் நீ கூட்டிக் கொண்டு என்ன செய், கழுதையை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்ப இத அனுப்பி விடும்போது உடனேயே இந்த இந்த இவர் என்ன செய்யறாருன்னா கீழ்ப்படுகிறாரு இந்த சவுல். அப்போ நல்ல ஒரு கீழ்ப்படிதலான கேரக்டர். அப்போ நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நமக்கு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிறதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரியங்கள்ல நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனா நமக்குன்னு ஒரு காரியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு, நமக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. இதுல நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் கர்த்தருக்குள்ளால இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா கர்த்தருக்குள்ளால இருக்கிற நாமும் எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டு, நம்முடைய குடும்பங்கள்ல கணவர்களுக்கு கீழ்ப்பட்டு இப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நேர்த்தியான பாதையில நம்மளை என்ன செய்வாரு கொண்டு நடத்துவார் அப்படிங்கிறது நிச்சயம். அப்ப இவர் எதுவுமே சொல்லல, ஏன் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களே அவங்கள அனுப்புங்க, எதுவுமே சொல்லல. தன்னுடைய குமாரனே அவர் போகணும்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த சவுல பத்தி நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் அவரை கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்குன்னா, அவரு ரொம்ப அழகானவர், ரொம்ப ஹேண்ட்சம் மேன். அதே மாதிரி இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளாலையும் அவ்வளவு உயரமான மனிதன், எல்லாரும் அவருக்கு தோளுக்கு கீழே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹைட்டான ஒரு பர்சன். அப்போ இவரை பார்த்தாலே ஸ்பெசிபிக்கா அவரை தெரியும், சம்திங் ஹி இஸ் குட் அப்படின்னு பார்க்கும்போது வெளியரங்கமான ஒரு தோற்றம் அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல தோற்றத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த தோற்றத்தை பெற்றுக்கொண்டவும் எந்த பெருமையும் கொள்ளாதபடிக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, அழகா தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து யாரை தேட போறான், கழுதையை தேட போறான். நமக்கு தெரியும், நீங்க அந்த 9th சாப்டர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். அப்போ இதுல பாருங்க, இவங்க போய் தேடுறாங்க 4வது வசனத்துல, அப்படியே அவன் எப்ராஹிம் மலைகளிலும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரன் நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். இப்ப பாருங்க, அடுத்த ஒரு நல்ல ஒரு குணநலம் என்னன்னா, தன்னுடைய தந்தையின் இருதயத்தை அறிந்திருந்த ஒரு சவுல். தன்னுடைய தந்தையின் இருதயத்தை அறிந்திருந்த ஒரு சவுல். பாருங்க, அப்பாதான் என்னை விட்டுட்டாரு, நான் தேடி 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 பாக்குறேன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஆகுதுன்னு அப்பா கிட்ட எந்த வருத்தமும் வரல, எந்த கோபமும் வரல, யாரையாவது அனுப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு காரியமும் வரல. அவருக்கு தேடி வந்த விஷயத்துல தோல்விதான் அவருக்கு இருக்கு. ஆனாலும் அவருடைய கேரக்டர் எப்படின்னா, தன்னுடைய தகப்பனின் இருதயத்தை அறிந்தவராக, அப்பா என்ன தேடுவாரு, அப்பா என்கிட்ட அன்பு வச்சிருக்காரு, இப்ப கழுதைகிட்ட இருந்த பாரம் நீங்கி நான் காணாம போயிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டவராக யார் இருந்தா, இந்த சவுல் இருந்தாரு. சரியா? இது ஒரு நல்ல ஒரு கேரக்டர். நம்ம என்ன செய்யணும்னா, நம் கர்த்தரோட நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம். நம் குடும்ப அங்கத்தினர்களோடு நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கோபம் வருதா, ஒரு காரியத்தை நம்ம கிட்ட செய்ய சொல்றாங்க, இங்க இருக்கு போய் தேடிட்டு வா, இதை செய் அதை செய்ன்னு சொல்லும் போது நம்மளாக்க முடியல அப்படின்றப்போ அவங்க கிட்ட நமக்கு கோபம் வருதா, இல்ல நமக்கு அவங்க கிட்ட ப்ளீசிங் ஐயோ என்கிட்ட இன்னும் அன்பா இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வருதா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்வோம், சிந்திச்சு பார்த்துக்கொள்வோம். சரியா? இப்படி இருக்கிற நேரத்துல சவுலுடைய அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான், இல்ல இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு, இவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த கழுதை எங்க இருக்கு அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்வாரு, கர்த்தர் வெளிப்படுத்துவார் அவர் மூலமாக. சோ நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதையும் அவர் என்ன செய்யறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இஸ் ரெஸ்பெக்டிங் த காட்லி மேன். தேவனுடைய மனுஷர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்யறாரா, மரியாதை கொடுக்கிறாரு. மரியாதை கொடுத்து அவங்க சொன்னாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்களுக்குள்ளால இருந்துச்சு. இந்த நம்பிக்கை உள்ளவரால தான் அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படியும் முடியும். சரியா? கர்த்தரை குறித்துதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளால இருக்கும் போதுதான் இந்த உலக பிரகாரமாக கொடுத்த மக்கள் கூட நாம் இணைந்து ஒருங்கிணைந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்வோம். அப்ப தேவனுடைய மனுஷன் கிட்ட போகிறதற்கு இவர் என்ன செய்யறாரு, தயங்கவே இல்ல. ஓகே நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கும் மேல அவர் என்னன்னா, he is honoring the godly man. எப்படி ஹானர் பண்ணார்? வாட் இஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர்? ஹானருக்கும் ரெஸ்பெக்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரெஸ்பெக்ட் என்ன, மரியாதை கொடுக்கிறது. ஹானரிங் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்படின்னா நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ரொம்ப ஒரு ஒரு ஃபீலிங்கோட
ஒரு ஃபீலிங்கோட. அப்படின்னா நம்ம இந்த தேவனுடைய மனுஷனை பார்க்க போறோமே, சும்மா போலாமா? போகக்கூடாதே. நம்ம சும்மா போறதுக்கு இல்ல தேவனுடைய மனுஷன். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, நாம் ஏதாவது கொண்டு போகணுமே. அவருக்காக அவர்கிட்ட காணிக்கையாக ஏதோ கொண்டு போகணுமே. அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்குள்ளால இருக்குது. நம்ம சும்மா நம்ம போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, நம்ம சும்மா போவோம். இல்ல நம்ம அடிக்கடி போகிற ஒரு வீட்டுக்கு போறோம்னா, நம்ம சும்மா போவோம். ஆனா ஒரு விருந்து வீட்டுக்கு போறோம், இல்ல ஒருத்தங்கள பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, கையில ஏதாவது வாங்கிட்டு போவோம்ல. அதே மாதிரி தான் அங்கேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, இவரு ஏதோ நம்ம ஆஃபரிங் கொண்டு போணுமே, நம்ம தேவனுடைய மனுஷன் அல்லவோ பார்க்க போறோம் அப்படின்ற அவர ஹானர் பண்ற ஒரு தாட் அவருக்குள்ளால என்ன செய்யுதுன்னா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அப்படியே நீங்க கீழ வரும்போது, இங்க கீழ வரும்போது அவர் சொல்றாரு 11th வெர்ஸ்ல பாருங்க. அவர்கள் பட்டணத்தின் மேட்டின் வழியாய் ஏறுகிறபோது, அப்ப நமக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் கால் சேக்கல் வெள்ளி இருக்குது. அத எடுத்துட்டு போலாம் அப்படின்ன உடனே ஹி இஸ் சோ ஹாப்பி. நினைச்சிடலாம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. 11th வெர்ஸ்ல இருக்கு. அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களைக் கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களே கேட்டார்கள். அனுசரா ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கியூரியஸா என்ன செய்யறாருன்னா விசாரிக்கிறாரு. இங்க ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரா? தேவனுடைய மனுஷன் இங்க இருக்கிறாரா? இந்த கியூரியஸா விசாரிக்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாலே இருந்துச்சு. நம்ம தேடி வந்தோமே, தேவனுடைய மனுஷனை தேடி வந்தோமே, இந்த தேவனுடைய மனுஷன் இங்க இருக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு கியூரியஸ்னஸ் அவருக்குள்ளால இருந்துச்சு. இதே மாதிரிதான் நாம என்ன செய்யணும்னா, கர்த்தரை தேடுகிறதுல ஒரு வாஞ்சை, நாம் கர்த்தரிடந்து பெற்றுக் கொள்ளுகிறதுல ஒரு வாஞ்சை, கர்த்தரோடு நாம் இணைந்து செயல்படுகிறது ஒரு வாஞ்சை, கர்த்தரை பத்தி அறிகிறதுல ஒரு வாஞ்சை, கர்த்தரிடம் சந்திக்கிறதுல ஒரு வாஞ்சை. இந்த வாஞ்சை நமக்குள்ளால இருக்குமானால் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்னா, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட முடியும். அந்த வாஞ்சைங்கிறது, கர்த்தரை தேடுகிறதுல ஒரு வாஞ்சைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறதுல ஒரு வாஞ்சை நமக்கு முக்கியமா இருக்குது. நமக்குள்ளால வாஞ்சையும் விருப்பத்தையும் வைக்கிறவர் கர்த்தர் தான். ஆனா நம்முடைய சப்மிஷனும் இட் இஸ் வெரி நெசசரி. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட சப்மிட் பண்ணணும். நம்ம வேற எந்த பிரேயரும் பண்ண வேண்டாம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்துக்குள்ளால என்ன வச்சுக்கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளையா நான் இருக்கிறதற்கு எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, அவருடைய திட்டத்துக்குள்ளால, அவருடைய சித்தத்துக்குள்ளால, அவருடைய வாஞ்சிகளை நமக்குள்ளால வைத்து கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் நம்மை நேர்த்தியான பாதையில என்ன செய்வார்னா, கண்டிப்பாக நடத்துவாரு. கண்டிப்பாக நடத்துவார் அப்படிங்கிறது முக்கியம். அந்த கியூரியாசிட்டி தேவனுடைய மனுஷன் போயிட்டாரா? இல்லையா? நம்ம லேட் ஆயிட்டோமா? அப்படிங்கிற ஒரு ஒரு பாரம் அவருக்குள்ளால இருந்து, ஒரு வாஞ்சை அவருக்குள்ளால இருந்து. எப்படியாவது அவரை பாத்துறணும். அவரை பார்த்து நான் கண்டுபிடிச்சிடணும். அப்ப தன்னுடைய தகப்பன் கொடுத்த வேலையும் நான் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு காரியமும் இருக்குது. ஆனா இந்த இடத்துல போகும்போது அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள் 12வது வசனம் இருக்கிறார். இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார். தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையில் மேல் போஜனம் பண்ணுகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவங்களும் என்ன செய்யறாங்க? நல்ல ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அந்த ரிப்ளைய பெற்றுக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பட்டணத்துக்குள்ளால போறாங்க. அப்படி போகும்போது எதிர நிக்கிறது யாரு? சாமுவேல் நிக்கிறாரு. அங்க போன உடனே பாருங்க, அவர் பட்டணத்திற்குள்ளே போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது, இதோ சாமுவேல் மேடையில் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். அங்க போகும்போது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக யாருக்கு பேசி இருக்கிறாரு? சாமுவேலுக்கு ஏற்கனவே பேசியிருக்கார். யாரை குறித்து பேசியிருக்கிறார்? சவுலை குறித்து பேசியிருக்கிறார். சவுலுக்கு என்ன காரியம்னே தெரியாது. சவுலுக்கு நான் எங்க போறேன், எப்படி போறேன் தெரியல. சவுலுக்கு தெரிந்த ஒரே காரியம், நான் என்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி போறேன். கழுதைய காணோம். கழுதைய காணாததுனால நான் என்ன செய்ய போறேன்? தேவனுடைய மனுஷன்ட்ட போய் அது எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்டு, நான் என்ன செய்ய போறேன்? அது எங்க இருக்குன்னு கண்டு கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? அத கண்டுபிடித்து எங்க அப்பாட்ட கொண்டு குடுக்க போறேன். இந்த ஒரு உண்மை தன்மை மாத்திரம் தான் யாருக்குள்ள இருக்கிறது அப்படின்னா, சவுலுக்குள்ள. அதான். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. அத நம்ம சொல்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்னவோ, அந்த பொறுப்பை நாம் தயங்காதபடிக்கு தைரியமாக நம்ம செய்யணும். அதற்கு என்னென்ன காரியங்கள் நாம் கர்த்தர்கிட்ட கேட்கணுமோ, கேட்டு எப்படியாவது அந்த காரியத்த நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளால இருக்குமானால், கர்த்தர் இந்த காரியத்தை மாத்திரமல்ல நமக்கு நிறைவேற்றுகிறவர், மேலான காரியத்தை நமக்கு தருகிறவர். நாம் அறியாத காரியத்தை, நமக்கு எட்டாத காரியத்தை நமக்குள்ளால வைக்கிறவரும் தருகிறவரும் கர்த்தர்.
சரியா? அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை, சவுலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை, கீஸ் என்ன சொல்றார்? தகப்பன் என்ன சொல்றாரு? நீ போய் கழுதையை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க வரும்போது கர்த்தர் இந்த சவுலுக்கு நியமித்திருந்த காரியம், அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்குள்ள காரியத்தை சாமுவேல் இடத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பண்ணணும். எதுவுமே தெரியல நமக்கு, எதுவுமே தெரியல. நம்ம இதுதான் பண்ண போறோம். நமக்கு தெரியும். ஒரே ஒரு காரியம் நமக்கு தெரியும். நம்ம நம்ம நித்தியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த நித்தியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ளால கர்த்தர் எவ்வளவு திட்டங்கள், தீர்மானங்கள் நமக்குள்ளால வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியல. நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனாலும் நம்ம நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது லோக்கலி நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஒரு கோட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, திங்க் குளோபலி, வொர்க் லோக்கலி. அப்ப திங்க் குளோபலி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும். மேலான இடத்துல நம்ம போய் கர்த்தரோடு இருக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் என்னது? நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ள பெரிய ரகசியம். கர்த்தரோட நம்ம ஒரு நாள் சேர்ந்து இருக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தின்படி நமக்கு என்னன்னா அந்த ஒரு தாட் உண்டு. திங்க் குளோபலி. ஆனா ஒர்க் லோக்கலி. இதையே நினைச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருக்காக இங்க நம்ம என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். நாம் கர்த்தர் நமக்கு கரத்துல என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்துல உண்மை உத்தமர்களாக நாம் இருந்து செய்யும் போது மேலான காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறவர் கர்த்தர். சரியா? அப்போ நமக்கு இன்னைக்கு நினைக்கலாம், நம்ம இங்க சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு நீர் மேலான ஒரு காரியத்தை தருவேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலங்க தேவையில்லை. நாம் எந்த விதத்திலையும் போராடணும்னு இல்ல. நம்ம அதை குறித்து ஒரு வொரி பண்ணிக்கணும்னு இல்ல. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளாலே இன்னைக்கு வரணும். அதுதான். இன்னைக்கு நாம் சிந்தனையில பிடிக்கப்பட்டு நாம ஆராதிக்கிற வேலையிலும் கூட இன்னைக்கு சொன்னாங்க சிந்தனையில பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். அதே காரியத்தை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம இன்னைக்கு நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நேத்துக்கு நான் கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத நாம் அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்னா சிந்திக்கணும். அது தப்பு கிடையாது. நாம் சிந்திக்கணும். கர்த்தருக்குள்ளால நம்ம என்ன செய்யணும்னா நாம் நிதானித்து அறிய வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ள நிதானித்து அறியும் போதுதான் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. கண்டிப்பா நம்ம நிதானித்து கொள்ளணும். அது நிச்சயம். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரினஸ்க்குள்ளால போய் சோர்வுக்குள்ளால போய் இல்ல நம்ம எப்படி போனா கர்த்தர்ட்ட போலாம் எப்படி போனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீணான காரியங்களை குறித்து கலங்கி கர்த்தரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நன்மையானது தான் நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நமக்குள்ளால இருக்கணும். நாம் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் இல்லையா? நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமே. நாம் எத்தனை நேரத்துல நம்ம சோர்ந்து போகிறோம்? நாம் எத்தனை நேரத்துல நாம் கலங்கி போகிறோம்? இந்த சவுலுக்கு இந்த காரியமே தெரியாது. தனக்கு இவ்வளவு மேன்மையான பொறுப்புகளை கொடுக்க போகிறார் என்று தெரியவே தெரியாது. ஆனா தன்னுடைய தகப்பன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் வரும்போது அவருக்கு மேன்மையான காரியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவருக்கு மேலான காரியம் இன்னைக்கு மேலான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பாரானால் இன்னும் மேலான காரியத்தை கர்த்தர் எப்ப தருவார்னா நாம் உண்மை உள்ளவர்களாக இந்த காரியத்துல ஒர்க் லோக்கலா நம்ம இந்த நேரத்துல நம்ம பண்ணுகிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்குள்ளால உண்மையாக ஒரு சின்ன காரியம் நமக்கு கொடுத்திருந்தாலும் பிள்ளைகளை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறா குடும்பத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறா நமக்குன்னு ஒரு பிரேயர் ஃபெல்லோஷிப்பை தந்திருக்கிறா அந்த அவங்களுக்காக நம்ம என்ன காரியத்துல உண்மை உத்தமத்தோடு அதான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன் என்று சொன்னாரே அதே போல நம்ம என்ன செய்யணும்னா நாம் போய்கொண்டிருக்கிற வழியை நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு முன்னால பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தருக்குள்ளால உண்மை உள்ளவர்களாக நம்ம வாழணும். அப்படி வாழும்போது கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார்னா மேலான காரியங்களை நமக்கு என்ன செய்வாரு கண்டிப்பா செய்வாரு. இந்த நேரத்துல பாருங்க இந்த சாமுவேல் கிட்ட சொல்றாரு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு 16ஆம் வசனத்துல நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் நிஜமான ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியான் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். இங்க சொல்றாரு பாருங்க, நான் 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. 2 காரியத்தை இந்த சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். சரியா? இந்த 2 காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 2 காரியத்தையும் சவுல் செய்து நிறைவேற்றினாரா இல்லையா? மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மேன்மையான கர்த்தர் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த ஒரு வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 16வது வசனம், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு என்ன செய்வான் நீங்களாக்கி ரட்சிப்பான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுறாரு. இதுதான் சவுலுக்கு மேல கர்த்தர் வைத்திருந்த ஒரு திட்டம். இன்னொரு திட்டம் என்னன்னா இவன் என் ஜனத்தை ஆளுவான். இவன் என் ஜனத்தை ஆளுவான். இதே மாதிரிதான்
நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் 2 திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கொள்வோம். 2 திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். நமக்குள்ளான என்ன திட்டம் அப்படின்னா, இந்த பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லும்போது யார் தெரியுமா? பெலிஸ்தியருடைய தேவர்கள் யாருன்னா தாகோன். தாகோன் அப்படிங்கிற ஒரு தெய்வம். இந்த தாகோன் அப்படிங்கிற தெய்வனை முறியடித்து கொண்டு எல்லாரும் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை எல்லாரும் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படிங்கிற காரியத்துக்காக நான் இந்த சவுலை ஏற்படுத்தினேன். அதுதான் என்னுடைய திட்டம். சவுலை குறித்ததான திட்டம். பெலிஸ்தியரை அழித்து போட வேண்டும். மீன்ஸ் பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லும்போது எதிராக வருகிற சத்துருவை நாமும் நமக்கு எதிராக நாம் கானானுக்குள்ள பிரவேசிக்க போகிறதற்கு எதிராக என்னென்ன சத்துருக்கள் நமக்கு எதிராக வருகிறார்களோ அந்த சத்துருக்களை நாம் முறியடித்து போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளால கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த விக்கிரகங்கள், இந்த தாகோன் அப்படிங்கிற விக்கிரக காரியத்தை முறியடித்து போட்டு நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்னா கர்த்தருக்குள்ளால கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2வது சொல்லியிருக்காரு, இவன் என் ஜனத்தை ஆளுவான், இவன் என் ஜனத்தை ஆளுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நான் அவர்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நம்மளே ஆளுகிறதற்காக தான் கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னா தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நம்மளையும் கர்த்தர் ஆளுகிறதற்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். சவுளுடைய வாழ்க்கையை நான் சொல்லும் போது அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நாமும் செய்கிறோமா? நாமும் இந்த 2 பிளான் கர்த்தருடைய திட்டம் நம்ம மேல இதே மாதிரி சவுலை குறித்த ஒரு திட்டம் நம்ம மேல இருக்குதானா? அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறவளா இருக்கிறோமா? அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம்னா சிந்திக்க இன்னைக்கு அழைக்கப்படுறோம். சரியா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். இந்த சவுல் இங்க வருகிறாரு. சவுளுடைய நல்ல ஒரு கேரக்டர் என்னன்னா என்ன என்ன பாத்தீங்கன்னா தாழ்மையான குணம். நீங்க வசனம் 2வது வசனத்துல சொல்லியிருக்கோம். அவர் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு மனுஷன், ரொம்ப சௌந்தரியமான ஒரு மனுஷன். அவருடைய ஹைட் ரொம்ப ஹைட்டான மனுஷன். எல்லாரும் நின்னாலும் அவர் தனியா தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு பிசிக்கலி ஏபிள் பர்சனா என்ன செய்யறாருன்னா அங்க சித்தரிக்கப்படுகிறார். ஆனா இந்த வசனம் 21ல பாருங்க, நான் நான் சவுல் பிரதியுத்தரமா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக மீன்ஸ் என்ன சொல்றாரு, நான் ஒரு ராஜாவாக ஏற்படுத்த போறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்தின் குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இங்க பாருங்க, கீசை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா பென்யமீன் கோத்திரத்துல பராக்கிரமசாலியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருந்தது. பராக்கிரமசாலியா இருந்தான்னு சொல்லப்பட்டது. அப்போ ஒரு பெயர் பெற்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் யாரு? இந்த சவுல். ஆனா அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் கோத்திரத்துல சிறிதான பென்யமீன் கோத்திரம் ஓகே. ஆனா அந்த கோத்திரத்துல என்னுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம், அற்பமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்பமான குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. அற்பம்ன்ற அந்த வார்த்தைன்னு சொல்லும்போது அது இது நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. தன்னுடைய குடும்பத்தை அவ்வளவுத்துக்கு தன்னை தாழ்த்துகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஹம்பிள் பர்சனா யார் இருந்தாருன்னா இந்த சவுல் இருந்தாரு. அப்போ கர்த்தர் எப்படி உயர்த்துகிறான்னு பாருங்க. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள்ள அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல ஏறக்குறைய 30 பேர் வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேரா இருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர். இந்த அழைக்கப்பட்டவர்கள் 30 பேரா இருந்தாங்க. இவன் அழைக்கப்படவே இல்லை, கர்த்தரால் அனுப்பப்பட்டவனாக வந்தான். கர்த்தரால் அனுப்பப்பட்டவனாக அந்த இடத்துல வருகிறான் பாருங்க. நீ மற்றவர்கள் 30 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவன் கர்த்தரால் அனுப்பப்பட்டவனாக இந்த இடத்துல சாமுவேலோட சேருகிறான். இந்த சாமுவேலோட சேரும்போது இவருக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டது என்ன தெரியுமா? முன்னந்தொடை. முன்னந்தொடையை என்ன செய்யறாருன்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். யாருக்காக? இந்த இந்த சவுலுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவர் சொல்றாரு, இந்த முன்னந்தொடையை என்ன செய். 24ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்தவைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, உனக்காக வச்சிருக்கு அப்படின்னு. நீங்க பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல நினைக்கலாம் இந்த ஒரு காரியம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம அவசரப்படுறது ஆத்திரப்படுகிற காரியங்கள் இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? இப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போதுதான் நம் கர்த்தரை விட்டு விலகி போகிற அநேக சந்தர்ப்பங்கள் நமக்கு உண்டு. நிறைய நேரத்துல நம்ம விலகி போகிற நேரங்கள் இதுதான். நாம் கர்த்தரை விட்டு விலகி போறோம். இது நடக்குமா நடக்காதா? நான் என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு காரியம் நம்ம நினைச்சுக்கணும், இது அவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இங்க பாருங்க, இது உனக்கென்று வைக்கப்பட்ட நமக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை யாருமே தட்டி கொண்டு போக முடியாது.
அது நமக்குரிய ஆசீர்வாதம்னா அது நமக்குரிய ஆசீர்வாதம். அதை கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா நமக்கு கண்டிப்பா தருவாங்க. அது வேற யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. இந்த ஒரு காரியமும் நமக்குள்ளால இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நன்மையானதை தான் நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளால இருக்கணும். எனக்கான ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளால இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். நம்ம கர்த்தர் நிறைய நேரத்துல ஆசீர்வாதங்களை தருகிறாரு. நாம் நல்லவர்கள் அப்படிங்கிறதுனால அல்ல, கர்த்தர் எல்லாருக்கும் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் எத்தனை பேர் அனுபவிக்கிறோம்? இது கர்த்தர் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எவ்வளவு நேரம் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது? இந்த உலகத்துல இத்தனை பேர் வாழ்றோம் இல்லையா? எல்லாருமே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வாழுகிறாங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இல்ல, எல்லாருமே நன்றி செலுத்தி வாழல. ஆனா கர்த்தர் அவங்களையும் நடத்துகிறாரா? அவங்களையும் பாதுகாக்கிறாரான்னு கேட்டா, ஆமா நடத்துகிறார், பாதுகாக்கிறார். இல்லையா? இதே மாரி எத்தன ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு தந்திருப்பாரு. நம்ம புரிஞ்சிக்காம இருந்திருப்போம் இல்லையா? அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் கொண்டாட நமக்கு தெரியணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நமக்கு தெரியணும். நாம் எல்லாரும் வந்தது போல, இது இப்படின்னா இப்படித்தானே நடக்கும். அது அப்படித்தானே எல்லாருக்கும் இப்படித்தானே நடக்குது. அப்படின்னு நம்ம சொல்லுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் அனுமதிக்காதபடிக்கு நடக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளால இருக்கும். அப்பதான் நம்ம அனுபவிக்க முடியும். அப்பதான் கர்த்தர் திட்டம் பண்ணின காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். மற்ற காரியங்கள் நடக்க வேண்டாம் அப்படின்னு தைரியமா நம்ம சொல்லணும். நம்ம தைரியமா அத சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் திட்டம் பண்ணின காரியங்கள் மாத்திரம் தான் நடக்கணும். மத்த காரியங்கள் அது ஆசீர்வாதமாகவே எனக்கு கண்களுக்கு தெரிந்தாலும், எனக்கு அது காரியமா இருந்தாலும், கர்த்தர் திட்டம் பண்ணின காரியங்கள் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். என் குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்ல முடியும்னா, நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஏற்ற வேளையில கர்த்தர் தருவார். அப்பதான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தர் அனுமதிக்காத எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நம்ம சொல்றதுக்குள்ள அந்த நிலைமைக்குள்ளால நம்ம வரணும். சரியா? இந்த ஒரு சிந்தனை தான் நமக்கு வரணும். இந்த போராட்டங்கள் வரும்போது இது நடக்குமா? இது நடக்குமா? இது நடக்குமா? இது கிடைக்குமா? இந்த ஆசீர்வாதம் நடக்குமா? எதுக்குமே குழம்பக்கூடாது. இந்த சிந்தனையில நமக்கு ஒரு மாற்றம் வேணும். இந்த சிந்தனையில நமக்கு ஒரு ஸ்டெடினஸ் வேணும். நம்ம சில காரியங்களை வைராக்கியம் பாராட்டுவது நல்லது இல்லையா? தீமையான காரியங்களுக்கு அல்ல வைராக்கியம் பாராட்டுவது. கர்த்தருடைய காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. இந்த காரியங்கள்ல நான் வைராக்கியம் பாராட்டணும். ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஆண்டவரே இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஒரு காரியமும் எனக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, எப்படி இந்த சவுலுக்காக ஏற்படுத்தப்பட்ட முன்னந்தொடை வேற யாருக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கோ, இல்ல அதுக்கு முன்னாடி வந்தவர்களுக்கோ யாருக்கும் கொடுக்கப்படல. அவருக்காக வைக்கப்பட்டது அவருக்காக கொடுக்கப்பட்டது. அவருக்காக வைக்கப்பட்டது அவருக்கு. அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார்னா, ஆசீர்வாதத்தை தருவார். சரியா? இது முடிச்சுட்டு பாருங்க. அதிகாலமே எழும்புறாரு. 26ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். நீ போகணும். இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அனுப்பி விட்டாங்க. 2 பேருமா வெளியே வர்றாங்க. கூட வரும்போது பாருங்க வேலைக்காரன் கூட வராங்க. பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனே நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். நீ என்ன செய்? வேலைக்காரன் நடந்து போக சொல்லு. நம்ம 2 பேரும் பேசிப்போம். நம்ம 2 பேரும் பேச வேண்டிய காரியம் இருக்கு. இப்படித்தான் நாமும் கர்த்தரும் இணைய வேண்டிய நேரங்கள் உண்டு. அதிகாலமே எழும்பி நாமும் கர்த்தரும் இணைய வேண்டிய ஒரு நேரங்கள் உண்டு. நானும் கர்த்தரும் இணைய வேண்டிய நேரங்கள் உண்டு. எனக்கு இப்ப கொஞ்ச நாளா இருக்கிற ஒரு பாரம் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு நல்லபடியா நம்ம மெசேஜ் கொடுக்குறேன். நீ ஏதோ பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு கர்த்தருக்குள்ளால நம்புறேன். நிறைய பேருடைய வார்த்தைகள் திட்டப்படுத்துது. ஆனா ஒரு காரியம் தானியேலை கொடுத்து பேசும்போது எனக்கு கர்த்தர் ஒரு 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 காரியம் எனக்குள்ளால கொண்டு வந்த காரியம் என்ன தெரியுமா? தானியேலை பார்க்கும்போது வயதான மனுஷர். ஆனா அவர் சிங்கக்கபியில போடுகிறதுக்கு முன்னால ஒரு வயதான மனுஷர். அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவர் 3 நேரம் கர்த்தருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். முழங்கார் படியிட்டு ஜெபித்தார் அப்படின்னு. கர்த்தருடைய பிரசன்னத்துல நான் இன்னைக்கு இருக்கிறேன். நான் யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே அவரால முடிஞ்சுச்சே. ஒரு ராஜாவாக இருந்தார். ஒரு அதிபதியாக இருந்தார். அவரால 3 நேரம் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறதற்கு, அதுவும் நம்ம முழங்கால் படியிட்டு அப்படின்னா அவரும் கர்த்தரும் மட்டும் இல்லையா? முழங்கால் படியிட்டு அப்படி இது பண்ணிக்கிறதற்கு முடியுதே.
ஏன் ஆண்டவரே என்னால முடியல? நான் அடிக்கடி யோசிப்பேன். சொல்லிக் கொடுக்கிறோம். அவருடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததுன்னு நானும் ப்ரீச் பண்றேன். நான் சொல்றேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலேயே அது இல்லையே ஆண்டவரே. 3 நேரம் ஒரு நாளு முழங்கால் படியிட்டு கர்த்தர்கிட்ட தனியா போய் நிக்கிறேனான்னு கேட்டா, இல்ல. இல்ல. அப்போ அந்த பிரசன்னத்துல நான் வந்து அலைனாய் இருக்கிறேன். அது நான் இல்லன்னு சொல்லல. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளால இருக்கிறேன் இல்லன்னு சொல்லல. ஆனா, அந்த ஒரு காரியம் என்ட்ட இருக்குன்னா, நெறைய குறை இருக்கிறது. அப்ப இத நான் இது பண்ணும்போது தான் தோணுச்சு. ஆண்டவரே நான் சரியா போறேனா? சரியா போறேனா? இது போதுமா? போதாதா? அப்படிங்கிற இன்னும் போதாது. கர்த்தரோடு இணையணும். அது அது வேற காரியம் இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, அது ரொம்ப பாரப்படுத்திக் கொண்டே இருந்தது. இங்க பாருங்க சொல்றாரு, "இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில். நீ என்ன செய்? தனியா என்கிட்ட நில்லு" அப்படின்னு. இதே மாரி தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். 2 காரியங்கள். 2 காரியங்கள் என்னன்னா, 1 என்னன்னா, நம்ம தனியா நிக்கணும். கர்த்தர்கிட்ட தனியா உறவாடணும். அதே நேரம், இப்ப நம்ம இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வார்த்தைகள் மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறது உண்டு. நான் மெசேஜ் கேட்கும்போது கர்த்தர் பேசுகிறது உண்டு. நம்ம ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்து நம்ம கர்த்தரோடு இணைந்து அந்த மெசேஜ கேட்கும்போது பாருங்க, கர்த்தரோடு நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை நம்ம காதுல கேட்க கேட்க, ஆண்டவரே நான் இப்படி இல்லையே, இப்படி இல்லையே. சில காரியங்கள் நமக்கு என்கரேஜிங்கா இருக்கும். ஆமா ஆண்டவரே இப்படி என்ன வச்சிருக்கீங்களே நன்றி அப்படின்னு நம்ம சொல்லணும். கர்த்தரோடு நம்ம இடைப்பட்டு கொண்டே இருக்கணும். தனிப்பட்ட விதத்துல நம்ம என்ன மெசேஜ் கேட்டாலும், நம்ம ஆன்லைன்ல இன்னைக்கு இருக்கிறதுனால நம்ம பக்கத்துல யாருமே இல்ல. இப்ப கூட யாருமே பக்கத்துல இல்ல. ஆனா நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமானால், கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கணும். அதுதான் கர்த்தரோடு தரித்து நிற்கிற காரியம். ஒண்ணு நம்ம தனியா கர்த்தரோடு இடைப்படணும். 2வது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போதும் நாம் தனியா இருந்தாலும் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்னா கர்த்தரோடு இணைந்து இருக்கணும். அந்த ஆவியோடு கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளுகிறது. அப்படியே என்ன செய்யணும்னா கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம் நமக்குள்ள கண்டிப்பா என்ன செய்யணும்னா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது நாம் கர்த்தரோடு இன்னும் இணைக்கப்படுவோம் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம்னா நம்ம க நம்ம நம்ம என்ன செய்வோம்னா நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு இணைதல் கர்த்தரோடு இணைதல் இருக்கணும். இந்த இணைதல் இருக்கும்போது அடுத்தது நடக்கிறது என்ன காரியம் தெரியுமா? அவர் தனியா கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுகிறார். யார அபிஷேகம் பண்ணுகிறார்? சவுலை அபிஷேகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை எண்டையிலே 2 மனுஷரை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்றாரு. அபிஷேகம் பண்ணப்படுகிறது எப்போ அப்படின்னா, தனியா கர்த்தரோடு நாம என்ன செய்யணும்னா, இணைக்கப்படுகிற நேரம். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி என்ன செய்யணும்? கர்த்தரோடு இணைக்கப்படுகிற நேரத்துல அபிஷேகம் பண்ண இப்போ தலைவனாக என்ன செய்யறாரு? அவர அப்பாயிண்ட் பண்றாரு. தலைவனாக என்ன செய்யறாருன்னா, அப்பாயிண்ட் பண்றாரு. அப்பாயிண்ட் பண்ணிட்டு இங்க வரும்போது சில காரியங்கள சொல்றாரு. நீ எங்க பார்க்கணும்? எந்த இடத்துல பேசணும்? பேசக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு 6வது வசனத்த நீங்க பாருங்க சொல்றாரு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். எப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணி நீ கழுதைய தேடிப்போ, அந்த இடத்துல என்ன செய்வாரு? கர்த்தர் உனக்கு வெளிப்படுவாரு. நீ வெளிப்பட்டு நீ என்ன செய்? இந்த காரியத்த நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒரு காரியத்த மனதில கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபாலோ பண்ணணும். இங்கேயும் ஒபீடியன்ஸ் தேவைப்படுது. எல்லா இடத்துலயும் ஒபீடியன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. என்ன காரியங்கள் சொன்னாலும் நம்ம ஒபே பண்ற ஒரு மனசு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைய கர்த்தர் எப்ப தெரியுமா நமக்கு புரிய வைப்பாரு? நாம் கர்த்தருக்கு ஒபே பண்ண நம்ம வந்து நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போமானால், நான் இன்னும் கர்த்தரோடு இணையணும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்குள்ளால இருக்குமானால், கண்டிப்பா நான் சொல்றேன். கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். நம்முடைய தவறுகளை எல்லாம் உணர்த்தி கொடுப்பார். ஒரு பைபிள் அப்படிங்கிறது நம்முடைய தவறுகளை நமக்கு சொல்லித் தருகிற ஒரு புஸ்தகம் தான் பைபிள். நாம் எப்படி கர்த்தருக்குள்ளால நம்மை சரி பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான் என்னது பைபிள். அப்ப நம் கர்த்தர் நம்ம வசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தரோடு நெருங்கி நாம் ஜீவிக்கிறதற்கு அது ஏற்றுவதவா இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணும்போது, அன்னைக்கு சாமுவேல் மூலமாக கர்த்தர் சவுலுக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் ஃபாலோ பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். சவுலை குறித்து என்ன ஒரு பழமொழி சொல்லப்பட்டது? இவரும் தீர்க்கதரிசியில் ஒருவரோ அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்லப்படுது. தீர்க்கதரிசியில் ஒருவரோ அப்படின்னு சொல்லப்பட்டது. 9ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். வேற இருதயம். அந்த ஹார்ட் மாறிடும் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் மாற்றப்படணும்.
மாற்றப்படணும். இந்த சிந்தனை வரணும். கர்த்தர் எனக்கு நன்மையானதுதான் செய்வாரு. கர்த்தருடைய திட்டம் இல்லாதபடிக்கு, அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு, அவர் அனுமதிக்காதபடிக்கு ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில நடைபெறாது அப்படிங்கிற ஒரு திட்டம் நமக்குள்ளால என்ன செய்யணும்னா கண்டிப்பா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளால என்ன செய்யணும்னா இருக்கணும். சரியா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்ளுவோம். இந்த ஒரு காரியம் நமக்குள்ளால என்ன செய்யணும்னா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் பார்த்துக் கொள்வோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்னா இவர் வேற மனுஷனானார். அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இதுல சொல்றாரு ஒரு வசனம் நீங்க பாருங்க. சவுளுடைய வாழ்க்கையில நடந்த வீழ்ச்சிக்கும் அவருடைய வெற்றிக்கும் ஒரு அடையாளமாக ஒரு வசனம் சொல்லப்படுது பாரு. 8ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 7 நாள் நீ காத்திரு, நான் வந்து என்ன செய்வேன், உனக்காக நான் பலி செலுத்தி, உனக்காக சமாதான பலிகளை எல்லாம் செலுத்தி நான் என்ன செய்வேன், நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? இந்த ஒரு காரியத்தை நம்ம மனதுல வைத்துக் கொள்ளுவோம். 7 நாள் காத்திருக்கிறாரு. எல்லா காரியத்தையும் வந்து 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க, நம்ம தெரிந்த கதை. சாமுவேல் வராரு, எல்லாரையும் எங்க கூப்பிடுறாரு, எங்க கூட்டிக் கொள்ளுகிறாரு, ஒரு மிஸ்பாவில கூட்டிக் கொள்ளுகிறாரு. அங்க சீட்டு போடுறாங்க, சவுல் பேர்ல விழுது. ஆனா சவுல் என்ன செய்யறாரு, தளவாடங்களுக்குள்ள ஒளித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். இதை விட்டுட்டு பாருங்க, சவுலை ராஜாவாக்கின உடனே 10ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லுவாங்க, இவனா நமக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேலியாளின் மக்கள் பேசுறாங்க. இவனுடைய காது எப்படி கேட்காத போயிடுச்சு இல்லையா? காது கேளாதவனை போல் இருந்தா. நல்ல ஒரு வார்த்தை 27ஆம் வசனத்துல சொல்லியிருக்கும். 26 வாசிக்கிறேன். சவுலும் கிபியாவில் இருக்க தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மீது ஏவினாரோ அவர்களும் அவனுடைய கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். இந்த ஒரு காரியம் சொல்லப்படுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கேரக்டர் ஆஃப்டர் அனாயிட்டிங், அந்த அதுக்கு பிறகு ஒரு நல்ல கேரக்டர் அவருக்குள்ளால இருந்துச்சு. தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்குள்ளாலே, கேலி பேசின மக்களுக்குள்ளாலையும் இவர் என்ன செய்யறாருன்னா காது கேளாதவர் போல் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு காரியம் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னா, யாபேசின் மனுஷருக்கு முன்பாக யுத்தத்துல அவர் என்ன செய்யறாருன்னா வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். இந்த பாருங்க, இந்த இடத்துலயும் அவங்க சொல்றாங்க, நாம் இவர்களை கொஞ்சம் போடலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 13, 14 அந்த வசனத்துல சொல்லுவாரு, அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்று சொல்லி என்ன சொல்லுவான், யாரையும் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இங்க பாருங்க, ஜனங்கள் கில்காலுக்கு போனாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா அங்க தங்கி இருக்கிறாரு, கில்கால்ல தங்கி இருக்கிறாங்க. சரியா? இப்ப ஜனங்கள் எல்லாரும் எங்க வர கூப்பிடப்படுகிறாங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். இங்க பாருங்க, இதுவரைக்கும் சவுலுக்கு நியமிக்கப்பட்டது ராஜக பொறுப்பு, அபிஷேகிக்கப்பட்டார், சாமுவேலால அபிஷேகிக்கப்பட்டார். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஒர்க்குக்கு போயிட்டோம்னா நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு கொடுத்துப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட்ல ரொம்ப நன்றி உள்ளவர்களாக சவுல் இருக்கிறாரு. ஆனா இப்ப பாருங்க, ராஜ்யபாரம் ஸ்ட்ரெங்தன் பண்ணப்படுகிறது. அவருடைய ராஜ்யபாரம் கில்கால்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணப்படுகிறது. இந்த இடத்துல வரும்போது சவுளுடைய இருதயம் மாறி போகிறது. அடுத்து பாருங்க, இதுல ஸ்ட்ரெங்தன் பண்ணியாச்சு. 11ஆம் அதிகாரத்துல அவர் சொன்ன மாதிரி வெயிட் பண்றாரு. இங்க வந்து ராஜ்யபாரம் திருப்பி கட்டப்படுகிறது. இதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு யுத்தம் வருது. 13ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் வரும். இந்த யுத்தத்துல சவுளுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ, இந்த யுத்தம் பண்றதுக்கு ஜனங்கள் எல்லாம் என் கூட இருக்கிறாங்க, கில்காலுக்கு ஜனங்கள் வரவழைக்கப்பட்டார்கள் இருக்கும். இந்த ஜனங்கள் எல்லாம் பிரிந்து ஓடுறாங்க. இந்த யுத்தத்தை பார்த்தோன்னே பயந்து ஓடுறாங்க. இப்ப பாருங்க, இவர் பலி செலுத்துகிறதற்கு இவளுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படல. இவர் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், இவருக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படல. ஆனா இவர் என்ன துணிகரம் கொள்ளுகிறார்னா, சாமுவேலுக்காக திருப்பி சொல்றாங்க பாருங்க. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 7 நாள் காத்திரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க சொல்லியிருக்கு, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சபான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். 7 நாள் காத்திருந்தாரு.
முதல்ல 7 நாள் காத்திருந்து எல்லாம் கரெக்டா நடக்குது. இங்க கொஞ்சம் டிலே ஆனவுட அவரால காத்திருக்க முடியல. அந்த புரொபேஷன் பீரியட் முடிஞ்சிச்சு. நஞ்சியோடு இருந்த காலம் தாண்டிடுச்சு. இப்ப தனக்காக ஆட்கள், தன்னுடைய ராஜ்யம் ஸ்ட்ரெங்தன் பண்ணப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அவருடைய இருதயம் மாறுகிறது பாருங்க. இதுதான் நமக்கு எச்சரிக்கையாய் கொடுக்கப்பட்டது. மேலான காரியத்தை நமக்கு கர்த்தர் தருகிறார். மேலான காரியங்களை நமக்கு தருகிறார். நல்ல அனுபவங்களை தருகிறார். உண்மையிலே சவுல் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை நமக்கு தருகிறார். சவுல் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு காரியத்தை செய்வார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஆனா அவருடைய ராஜ்யம் பலப்பட்ட போது, ஸ்ட்ரெங்தன் பண்ணப்பட்ட போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்படியே தன்னுடைய இருதயம் மாறி போய் எதையும் செய்கிறதற்கு துணிகரம் கொள்ளுகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிறதுக்கு அவருடைய இருதயம் என்ன செய்யலைன்னா, வெயிட் பண்ணுகிறதுக்கு மனதில்லாம போகுது. இதிலிருந்து அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. இதிலிருந்து அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு பாருங்க 15th verseல அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். அமலேக்கியரோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அமலேக்கியரோட யுத்தம் பண்ணணும்னு. அந்த அமலேக்கியர் யாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளால பிரவேசிக்க கூடாதபடிக்கு வழிமறித்தவர்கள். அத கர்த்தர் மனதுல வைத்து சொல்றாரு. கானானுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போகாதபடிக்கு வழி மறித்தவர்கள். அவர்களை நீ என்ன செய்? அழித்து போடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதே மாதிரிதான் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ கானான், நீ பரம கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடிக்கு உனக்குள்ளால இருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக நீ நிர்மூலமாக்கி விடு. முற்றிலுமாக அழித்து விடு. கர்த்தருடைய பலத்தினால, நம்முடைய பலத்தினால அழித்து விட முடியாது. கர்த்தருடைய பலத்தினால அழித்து விடு அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நாம் அமலேக்கியர்களை அழித்து கொண்டிருக்கிறோமா? நமக்குள்ளால காணப்படுகிற பாவங்களை அழித்து கொண்டிருக்கிறோமா? இல்ல, அன்னைக்கு சவுல் ஃபுல்லா கீழ்ப்படியாதபடிக்கு ஏதோ நான் அமலேக்கியரை வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டி கொண்டிருந்தான்னு 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அழகா சொல்லியிருக்கும். கர்த்தர் அவனை குறித்து சொல்லியிருப்பாரு, இவனை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் சொல்லுவான், நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லுவான். அவன் சாமுவேல்ட்ட சொல்லுவான், நான் வெற்றி பெற்றுட்டேன். ஏன் தெரியுமா? அமலேக்கியர்களை முற்றிலுமாக நிர்மூலம் பண்ணாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? ஆடுகள் கொழுத்தவைகளை எல்லாம் எடுத்து வைத்திருந்தான். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில இது பாவம்னா பாவம் தான். இதை நம்ம கட் பண்ணாதான் அந்த பரலோகத்திற்கு நாம் போகிறதற்கு தடையாக இந்த பாவம் இருக்கும். இந்த பாவத்தை நான் நிர்மூலம் பண்ணினாதான். இது நம்முடைய பலத்தினால் ஆகாது. கர்த்தருடைய பலத்தினால நாம் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தா மாத்திரம்தான் நமக்கு பரலோகம் அப்படிங்கிறது. இந்த அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆனா சவுல் அதை செய்யல. அவன் செய்யல, அந்த காரியத்தை செய்யல. கடைசியில தெரியுமா எப்படி சவுலுடைய மரணம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த டைம் இல்லாததுனால நான் சுருக்கி சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க வாசிச்சு பாருங்க. 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்துல சவுலுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலுடைய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? இந்த அமலேக்கியரை அவருக்கு வெல்ல முடியல. அவருடைய பார்வையில அவர் வென்றார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய பார்வையில அவர் வெல்லல அமலேக்கியரை. முற்றிலுமாக அழித்து போடல. இன்னைக்கு நம்மளும் நினைக்கலாம், நம்முடைய பார்வையில நான் இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நான் உத்தமர்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய பார்வையில எல்லா பாவத்தையும் விட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனையில கர்த்தருக்கு ஒருமுகப்பட்டு கர்த்தருடைய காரியம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி இருந்தால் மாத்திரமே நாம் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தை தான் நம்ம இன்னைக்கு நமக்குள்ளால வேணும். இந்த சிந்தையை தான் நம்ம கத்துக்கிட்ட நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இருதயம் நமக்குள்ளால வேணும். வேறு இருதயமாக மாற்றப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தாரே, ஒரு அப்பாயிண்டட் ஒரு லைஃபுக்குள்ளால வந்தாரே, இது ஒரு அனாயிண்டட் லைஃப் அவருக்குள்ளால கொடுக்கப்பட்டதே. இந்த வாழ்க்கை இருக்கணுமே தவிர இதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தானாக தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்துகிற காரியம் வந்தது மாதிரி வெளிப்படுத்தவே கூடாது. நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கோலியாத்தை இவர்களுடைய முடிவை நீங்க பாத்தீங்கன்னா, கோலியாத் யாருன்னா ஒரு பெலிஸ்தியன். இந்த கோலியாத்தை இவரால என்ன செய்ய முடியல? தோற்கடிக்க முடியல. கோலியாத்துக்கு முன்னால போய் நிக்க முடியல. இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், பெலிஸ்தியரை முறியடிக்கிறதற்காகவே கர்த்தர் சவுலை ஏற்படுத்தினார்னு சொன்னேன் இல்லையா? கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னா, பெலிஸ்தியரை முறியடிக்கிறதற்காக சவுலை ஏற்படுத்தினேன். ஆனா பெலிஸ்தியனான அந்த ஊரு மனுஷன் கோலியாத்தை இவரால முறியடிக்க முடியல. இவர் முறியடிக்க முடியல. சரியா? முறியடிக்க முடியல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பெலிஸ்தியரை ரட்சிக்கிறதற்காக தான் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரால என்ன செய்ய முடியல? இவர் முறியடிக்கவே முடியல. யார் முறியடித்தார்?
தாவீது முறியடித்தார். எப்ப தாவீது முறியடித்தாரோ, ஏன் தெரியுமா இவரால முறியடிக்க முடியல? அமலேக்கியரை அவர் ஒழித்து கட்டவில்லை. அமலேக்கியரை ஒழித்து கட்டவில்லை. ஒழித்து கட்டினால், நம்முடைய பாவத்தை ஒழித்து கட்டினால் மாத்திரமே நாம் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால வர முடியும். நம்முடைய பாவத்தை நாம் விட்டு விட்டு வந்தால் மாத்திரமே கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பெலிஸ்தியரை நிர்மூலமாக்குறதற்கு இவர் அழைக்கப்பட்டாரோ, அதே மாதிரி நாமும் நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறணும். இதையே நமக்கு விட முடியலன்னா நாம் எப்படி பரம காரியத்தை பற்றி கொள்ள முடியும்? எப்படி நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை பற்றி கொள்ள முடியும்? பொறாமை இவருக்குள்ளால வந்தது. தாவீதை பாருங்க, தாவீது அதை மேற்கொண்ட பிறகு தாவீது கிட்ட பொறாமை. இப்போ 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சவுலுக்கு தாவீதுட வந்த பொறாமை, அந்த கோபம் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, தன்னுடைய மகள் விதவையானாலும் பரவாயில்ல, நான் தாவீதை கொன்னு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11ல இருந்து 17 வரைக்கும் உள்ள வசனத்துல மீகாள் என்ன செய்யறா? ஒளித்து வைத்து அவளை ஜன்னல் வழியா இறக்கி விடுறா. அத வந்து கேக்குறா, ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப தன்னுடைய மகள் விதவையானாலும் பரவாயில்ல, தாவீதை நான் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியம். 2 தடவை சான்சஸ் கொடுக்குறாரு. அந்த அந்த நேரத்திலையும் என்ன செய்யறாரு? தாவீது சவுலை தொடவே இல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் கைப்பட மாட்டேன். அப்பயும் சொல்றாரு, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றாரு. அவரால என்ன செய்ய முடியலன்னா, மீண்டு வரவே முடியல தெரியுமா? மீண்டு வரவே முடியல. கர்த்தர் அழித்து போடணும் அப்படின்னு சொன்ன காரியத்தை நாம் விட்டு தான் ஆகணும். இதே மாதிரி இவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய அந்த மகளை என்ன செய்வா? மீகால என்ன செய்யறாரு அப்படின்னா, வேற ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவாரு. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். வேற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்வார். நம்ம கடைசியா எடுத்துப்போம். நான் ஒண்ணு சொன்னேன், பெலிஸ்தியரை முறியடிக்க அவரால முடியலன்னு சொன்னேன். பெலிஸ்தியருக்கு அடையாளமாக நிக்கிற கோலியாத்தை முறியடிக்க முடியலன்னு. ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? நமக்கு தெரியும், இந்த அமலேக்கியர்களை முறியடிக்க முடியல. கடைசியில அவர் குற்றியரா இருக்கும்போது யார் அவரை கொன்னு போட்டார் அப்படின்னா, ஒரு அமலேக்கியன் என்ன செய்வான்னா குத்தி கொன்னு போடுவான். ஒரு அமலேக்கியன் அவரை கடைசியாக என்ன செய்வான்? குத்தி கொன்னு போடுவான். அவன் வந்து தாவீது கிட்ட சொல்லுவான், உன்னுடைய சவுலை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சந்தோஷமா அவன் சொல்லுவான். ஆனா தாவீது என்ன செய்வாரு? அவனுக்கு தண்டனை கொடுப்பான்னு பார்த்தோம். ஆனா 1 நாளாகும் 10ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இந்த பெலிஸ்தியராகிய இந்த நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த தாகோனுக்கு முன்பாக தாகோனை அழித்து போடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா இவரை பாருங்க, நீங்க அந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. இவன் 4வது வசனத்துல தன் ஆயுததாரியை நோக்கி, ஏன்னா அவனால அந்த யுத்தத்துல வந்து வெற்றி பெற முடியல. அப்போ ஆயுததாரியை நோக்கி சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? கொன்றக்கூடாது. நீ என்ன செய், என்னை வந்து கொன்னுரு அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான் பயந்து, இல்ல நான் கொல்ல மாட்டேன், நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவனே பட்டயத்துல விழுந்து என்ன செய்யறான்? கீழே மரித்து போறேன். இப்படி குச்சியா கிடக்கும் போது அமலேக்கியன் கொண்டு போடுவான் அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, 8வது வசனத்துல பாருங்க, வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தியர் மறுநாளிலே வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தியருடைய தேசத்திலே சுற்றி செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோனின் கோவிலில் தூக்கி வைத்தார்கள். எவ்வளவு கேவலமான, எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை பாருங்க. பெலிஸ்தியர்களை முறியடித்து தாகோனை என்ன செய்யணும்னா, தாகோன் அந்த வணக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அவனை குறித்த கர்த்தருடைய திட்டம் அதுதான். ஆனா இங்க அவர் என்ன செய்யறாருன்னா, தாகோனுக்கு முன்னால வெட்டப்பட்டவரா, தலை வெட்டப்பட்டவரா, எல்லாருக்கும் முன்ன அவருடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தாகோனுக்கு முன்னால கொண்டு படைக்கிற விதத்துல அவருடைய வாழ்க்கை அமைந்து போனது. அவருடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா? அவருடைய சுயம் வெளிப்பட்டது. அவருக்கு பொறாமை வந்துச்சு, அவருக்கு பெருமை வந்துச்சு, தன்னுடைய காரியத்தை தான் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக வெரி பேட் சிச்சுவேஷனுக்குள்ளார அவர் என்ன செய்யறாருன்னா கடந்து போறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளால நாம் என்ன செய்து விடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. நாமும் இப்படிதான் அழைக்கப்படுகிறோம். நமக்கு எதிராக வருகிற என்மி பிசாசோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. பிசாசுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வேற எந்த காரியத்தோடும் அல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை நாம் என்ன செய்யணும்னா ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ நாம்
ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? அப்படி நாம் ஜெயிக்கிறவர்களா இல்லாம இருந்தா ஒரு நாள் நாம் சத்ருக்கு முன்னால தலை கவிழ்ந்து போகிறதற்கு நம்ம என்ன செய்வோம்னா அதுல என்ன செய்வோம் நம்ம அப்படி அதற்கு ஆளாகி போவோம். என்ன செய்வோம்? நான் சத்ருக்கு பின்னால நம்ம விழுந்து விடக்கூடாது. சத்ருக்கு பின்னால நம்ம என்ன செய்து கூடாது, விழுந்து விடவே கூடாது. சரியா? நம்ம அதனால கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனா நமக்கு ஒரு பேசிக் தாட் இருக்கணும். கர்த்தர் நன்மையானதை செய்வார், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆளுகிறவரா இருக்கணும்னு சொன்னாரு. அவர் ஆண்டாரா அப்படின்னு கேட்டா கர்த்தர் தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளை கர்த்தர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்து இடம் கொடுப்பானால நான் உள்ள வருவேன். ஏன்னா கர்த்தர் கம்பல் பண்ணுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்மை கம்பல் பண்ணுகிற தேவன் அல்ல. சரியா? கர்த்தர் தெரியும். இந்த வசனத்தை அழகா சொல்றாரு. நான் அவரை எப்படி சவுல் சாமுவேலோடு சேர்ந்து இணைந்து சாப்பிட்டாரோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரோடு இணைந்து சாப்பிடணும். அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளால வந்து வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி தந்து நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிடணும். நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ளால டைஜஸ்ட் ஆகணும். அப்படி ஆனால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்னா நம் கர்த்தருடைய வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கர்த்தருக்காக நம்ம வாழ முடியும். சரியா? அந்த சரியா? அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆவியின் பலத்தோடு நம்ம அந்த வசனத்தை உட்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கற்றுக்கொள்ளணும். அத நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா ஒரு சாப்பாடை சாப்பிடுறோம். அந்த சாப்பாடுனால நமக்கு பலனே இல்ல. எப்ப பலன் கொடுக்க அது டைஜஸ்ட் ஆகி நம்மளோட அது உள்ள கலந்து போகலைன்னா அதனால பலன் இல்ல. நம்ம ஒமிட் ஒனிடுவோம். டைஜஸ்ட் ஆகலைன்னா ஒமிட் ஆயிரும் இல்லையா? அல்லன்னு டயரியால போயிரும் இல்லையா? இதே மாதிரி போகக்கூடாது கர்த்தருடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையோடு அது என்ன செய்யணும்னா பின்னி பிணைந்து காணப்படணும். அப்படி இருந்தால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்னா கர்த்தருக்காக வாழ முடியும். சரியா? அதனால எதிராளியாகிய பிசாசை நம்ம எதிர்க்கிறவர்களா நிக்கணும். இதற்கு நமக்கு தேவையானது பேசிக் தாட் நம்முடைய சிந்தை கர்த்தருக்குள்ளால நம்முடைய சிந்தை சரியாக இருக்குமானால் எதையுமே நம்ம நாடி போக வேண்டாம். கர்த்தரை குறித்ததான ஒரு தாகத்தோடு நாம் சும்மா போனா போதும், கர்த்தர் நடத்துவாங்க. கர்த்தர் அழகாக நடத்துவாங்க. நம்முடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா அழகா நடத்துவாங்க. சரியா? ஒரு வார்த்தை நான் ஒண்ணு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கை நமக்குரியது அல்ல, கர்த்தருடைய திட்டத்திற்குள் இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற வாழ்க்கை அது நமக்குரிய வாழ்க்கை அல்ல, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால அந்த வாழ்க்கை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். இதை உணர்ந்து கொண்டால் மாத்திரமே அந்த சுயம் வெளிப்படாதபடிக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அன்னைக்கு எபேசியர்ல நம்ம படிச்சோம். ஆதி முதல் கர்த்தர் என்ன செய்யறார், உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம கர்த்தர் தெரிந்தெடுத்துக்கிறார் இல்லையா? அவர் நமக்காக ஒரு பிளான் வைத்திருக்கிறாரு. நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்போ? ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம ஜெபிக்கணுமா? கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாலே என்ன வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணுமா? நம்ம ஏன் சிந்திப்போம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஆதி முதல் நமக்காக நம்மை முன்குறித்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம் பரிசுத்த ஆவியர் நமக்குள்ளால கடுத்துட்டு நான் கொஞ்சம் வசனங்கள் எடுத்து வைத்தேன், அதுக்குள்ள டைம் இல்ல. நம்ம ஜெபிக்கலாம். ஆக்சுவலா நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளால இருந்து கர்த்தரை துக்கப்படுத்தாதபடிக்கு எபேசியர் 4:30 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம். சங்கீதம் 33:12 வசனத்துல சொல்லியிருக்கு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமே, நாம் எதற்கு கவலைப்படணும்? அந்த ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறோமே, கர்த்தருடைய ஐஸ்வர்யமாக அந்த பாவ மன்னிப்பாக மீட்பை நாம் பெற்றிருக்கிறோமே, அதுக்கப்புறம் நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா இருக்கணும்? கர்த்தாவே நீர் என்னை போதித்து நடத்தும். சங்கீதம் 143:10 சொல்லப்பட்டது மாதிரி நம்ம கர்த்தாவே நீர் தான் நல்ல தேவன், உம்முடைய சத்திய ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன். சங்கீதம் 32:8-9 அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் இருக்கு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய தன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போதும் கழுதையை போலும் இருக்க வேண்டாம். அப்படின்னா அந்த கழுதையும் குதிரையும் கட்டப்பட்டால் மாத்திரமே அது இருக்கும். கடிவாளம் போட்டா மட்டுமே நிக்கும். அப்படியெல்லாம் நம் கர்த்தருக்கு முன்னால நிக்கிறது. வாஞ்சியோடு கர்த்தரிடத்துல போய் நிக்கணும். வாஞ்சியோடு நம் கர்த்தரிடத்துல போய் நிக்கணும். இப்படித்தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். இப்படி நாம் இருப்போமானால்
கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்துல அழகா நடத்துவார். சங்கீதம் 37:4-5 அந்த வசனத்துல சொல்லியிருக்கோம். நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்கு நாம் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். பிலிப்பியர் 4:6-7-8 அந்த வசனத்துல இருக்கு. சந்தோஷமாக நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துவோம்னு சொல்லி. இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த சிந்தையை ஆண்டவர்ட்ட கேட்கலாமா? நம் கர்த்தரிடத்துல கேட்போம். ஜெபத்தோடு நம்ம இருப்போம். நம் கேட்ட காரியங்கள், சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள், என்னென்ன காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கர்த்தர் என்னென்ன காரியங்களை சொன்னார் அப்படின்னு பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனா சவுல் செய்த காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக அல்ல, முதலாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்தவராக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு, எந்த பெருமையும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு பெருமை பாராட்டுதலும் அவருக்குள்ளால இல்லாதபடிக்கு அவர் என்ன செய்தார்? அப்படியே கீழ்ப்படிந்தார். நாமும் கர்த்தருக்கு உண்மையாக அப்படியே கீழ்ப்படிவோமானால், நாமும் கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிவோமானால் அந்த மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த மேலான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கோமா? நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே. அப்பா நல்ல ஒரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்று தந்தீங்களே தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தருகிறவர் நீர் தகப்பனே. நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தருகிறவர் நீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்களை உங்களுடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நீ வெளிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா என்னென்ன காரியங்கள் எங்களிடத்துல குறை இருக்கிறதோ அந்த காரியத்தை வெளிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா என்னென்ன உண்மை அறிந்திருக்கிற ஜனங்களாக நாங்க இருக்கிறோம் தகப்பனே. உண்மை அறிந்திருக்கிறோம் ராஜாவே. ஆனா எங்களிடத்துல குறைகள் இருக்கிறதப்பா, எங்களிடத்துல குறைகள் இருக்கிறது ராஜாவே. அப்பா ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக தகப்பனே, மன்னிப்பீராகன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம முதல்ல ஒப்பு கொடுப்போம். என்னென்ன காரியங்கள் நம்மிடத்துல இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள், என்னென்ன குறைகள் நம்மிடத்துல இருக்கிறதோ எல்லாவற்றையும் கண்களுக்கு முன்பாக கொண்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தை திறந்து நம்ம கர்த்தரிடத்தை கேட்போமா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு விதத்துல ரொம்ப ஈஸியான வாழ்க்கை தெரியுமா? ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையா ஈஸியான காரியம். அதே நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எங்க போதகர் சொல்லுவாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா ஒரு கம்பியின் மேல் நடப்பது போல ஒரு காரியம். எப்ப பெருமை வரும், எப்ப புகழ்ச்சி வரும், எப்ப நம்முடைய வாழ்க்கை மாறி போகும் நமக்குள்ளாலே தெரியாது. நமக்கே தெரியாம பெருமைக்குள்ளால, மமதைக்குள்ளால கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் மயங்கி போயிடவும் கூடாது. இந்த ரெண்டு காரியத்தை நம்ம கர்த்தரிடத்துல கொண்டு வருவோமா? இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்துல கொண்டு வருவோமா? நாம் கர்த்தரிடத்துல ஒப்புவிக்க கர்த்தர் விடுதலையை கண்டிப்பாக நமக்கு தருவார். கர்த்தர் விடுதலையை கண்டிப்பாக நமக்கு தருவார். கர்த்தர் விடுதலையை கண்டிப்பாக நமக்கு தருவார். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த பிறகு நாம் செபிக்கும் போது நாம் விடுதலை பெற்றுக்கொள்வோம். நம் சிந்தனையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நம் சிந்தனையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எந்த இடத்துல ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உம்முடைய நடத்துதலை கர்த்தாவே அப்பா நாங்க புரியாதபடிக்கு தகப்பனே எங்களுடைய இருதயம் இருக்குமானால் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. எங்களுடைய இருதயத்தை சரி பண்ணுங்க தகப்பனே. எங்க சிந்தனைகளை சரி பண்ணுங்க தகப்பனே. எங்களுடைய இருதயத்துல ஆண்டவரே அப்பா உண்மை குறித்ததான காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை பெரிதாக இருக்கட்டும் தகப்பனே. நீர் அறியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடைபெறவில்லை என்பதை ஆண்டவரே நாங்க ஆண்டவரை உண்மையாக புரிந்து கொள்ளப்பா, உண்மையாக அறிந்து கொள்ள தகப்பனே. அப்பா நீ கிருபை தாங்கன்னு நம்ம கேட்போமா? வாய்களை திறந்து நம்ம கேட்போமா? கடைசியா ஜெபிக்கும் போது நம்ம விடுதலை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த காரியம் நமக்குள்ளால இருந்து மாறாதபடிக்கு, இந்த காரியம் நம்ம இருதயத்தை விட்டு போகாதபடிக்கு நாம் ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் இந்த காரியத்தை எல்லாம் நம்ம யோசிப்போம். எப்படி சவுல் கீழ்ப்படிந்தவராக இருந்தாரு, எப்படி அந்த சவுல் கீழ்ப்படிந்தவராக இருந்தாரு, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா. எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அல்ல ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்க வருவது எதையும் எதிர்பார்த்து அல்ல தகப்பனே ஆண்டவரே, எதையுமே எதிர்பார்த்து இல்ல தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அப்ப உண்மையோடு நாங்க இருக்கும் போதப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஆண்டவரே நாங்க உண்மையோடு இருக்கும் போது தகப்பனே அப்பா ராஜாவே நீங்க கர்த்தாவே எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீரே ராஜாவே. நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீரேப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. நீ அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜாவே. எங்கள் சிந்தனையில அப்பா ஆண்டவரே அப்பா நாங்க ஆண்டவரே உமக்குள்ளால ஆண்டவரே நாங்க கட்டப்பட அப்பா நீர் கிருபைகளை தாங்க ராஜா. நன்றி.
தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளால காணப்படுகிற எல்லா குறைகளை அப்பா, எங்க சிந்தனைகள்ல காணப்படுகிற எல்லா கலக்கங்களை ஆண்டவரே நீர் மாற்றி போடுவீராக தகப்பனே. எங்களுடைய குறைகளை உணர்ந்தறிகிற இடமாக ஆண்டவரே இந்த இடத்தை நீர் மாற்றி தாங்க தகப்பனே. அப்பா உடைய சமூகத்துல தருகிறோம் தகப்பனே. எங்கள் இருதயத்தை திறந்து அப்பா நாங்க குறைவுள்ளவர்கள் அப்பா, எங்களுடைய சிந்தனையில மாற்றத்தை தாங்க, எங்களுடைய சிந்தனையில மாற்றத்தை தாங்கன்னு நம்ம கேட்போமா? நம்ம சிந்தனையில மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக 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 கர்த்தருக்காக நாம் பயன்பட முடியும். கர்த்தருக்காக நாம் பயன்பட முடியும். கர்த்தருக்காக நாம் பயன்பட முடியும். நம் கர்த்தருக்காக பயன்பட வேண்டுமானால், எதிராளாகிய பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டுமானால், கர்த்தரை குறித்ததான ஒரு ஆழமான சிந்தனை நமக்குள்ளால வரணுமே. கர்த்தரை குறித்ததான ஒரு ஆழமான சிந்தனை நமக்குள்ளால வரணுமே. அப்படிப்பட்ட சிந்தனையை நாம் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்வோமா? இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனேப்பா. உம்முடைய சமூகத்துல தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல தருகிறப்பா. ஒருவேளை எங்களுடைய சிந்தனைகள் அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே கெட்டதாக இருக்குமானால் அப்பா, அப்பா ஆண்டவரே தவறாததாக இருக்குமானால், அவனுடைய பெருமையோ ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரே எங்களை அழுத்தி கொண்டு இருக்குமானால், அப்பா ராஜாவே உம்மோடு இருக்கிற ஐக்கியம் ஆண்டவரே, அப்பா உம்மோடு இருக்கிற ஐக்கியம் ஆண்டவரே, அப்பா உம்மோடு ஆண்டவரே நாங்க ஒன்று விட்டு ஒன்று தகப்பனேப்பா, ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்படுகிறது எந்த இடத்துல குறை இருந்தாலும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமே தகப்பனே. அப்பா எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு கணவன் மனைவி உறவுல ஆண்டவரே அந்த ரகசியம் பெரிது, கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் அது சொல்லப்பட்டது. அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்ப கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வருமானால், ஒரு விரிசல் இருக்குமானால், அப்ப வெளியரங்கமாக ஆண்டவரே நாங்க கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிறோம் என்று சொல்லலாம், நாங்க குடும்பமாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனா அந்த விரிசலின் ஆண்டவரே காரியம் எங்களுக்கு தெரியுமே தகப்பனே. அதே போல ராஜாவே உண்மை நாங்க நம்பாதபடிக்கு எந்த காரியம் எங்களுக்கு இருக்கிறதோப்பா எல்லாவற்றையும் உம்மிடத்துல கொண்டு வருகிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உம்மிடத்துல கொண்டு வருகிறோம் தகப்பனே. ராஜாவே விடுதலை தருவீராக, இந்த நேரத்துல விடுதலை தருவீராக. நம்ம கேட்கலாமா? ஹல்லேலூயா உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ஷதல தஹூதிலி பலஷுகோ தலபோ லி ஷதிலி பஹூதிலி கதலதோ. விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக, நம்முடைய சிந்தனையில மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரமாக, நம்முடைய சிந்தனைகளை மாற்ற பெற்றுக்கொள்ளுகிற இந்த நேரமாக நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஆண்டவரே இப்படி ஒரு இருதயத்தை மாத்திரம் எனக்கு தாங்கப்பா, உம்முடைய சித்தம் இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்க கூடாதப்பா. அதே நேரத்துல நீ நல்லவர் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையானது நன்மையானதை மாற்றம் தான் நீ செய்வீங்கன்ற அந்த ஆழமான சத்தியத்தை ஆண்டவரே நாங்க ஆண்டவரை பிடித்துக் கொள்ள ஆண்டவரே இறுக பிடித்துக் கொள்ள அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு தாருங்க நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா சிந்தனையில கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், எல்லா எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி நம்ம வச்சிருவோமா? எல்லாவற்றையும் மூட்டை கட்டி நம்ம வச்சிருவோமா? கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால நம்ம இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு திட்டம் இல்ல, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால நம்ம இருக்கிறோம். நம்முடைய கர்த்தருக்குள்ள திட்டத்துல இருக்கிறது அதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும், அதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கர்த்தரிடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா, இதுல இருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா, எங்களுக்குள்ள சுயமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷதல தஹூதி லிபல ஷோதி லிபல லிபஹதல தஹூதி லிகஷிதி லிபலபோ லிபக்கதல தஹூதி லிகதி லிபல ஷக்குதி லிபலபா லிபாதி லிகந்தி லிஷிகதல தஹோ. யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாளோ அப்பா ஆண்டவரே அந்த சிந்தனையில விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சிந்தனையில முதலாவது பிடிக்கிறது சத்ரு, முதலாவது பிடிக்கிறது எங்க சிந்தனை அல்லவோ தகப்பனே. எங்களை சோர்வுற பண்ணுகிறது சத்ரு அல்லவோ தகப்பனே. இதை உணர்ந்து கொள்ளப்பா கிருபை தருவீராக. ஹல்லேலூயா உமக்கு நன்றியப்பா, ஹல்லேலூயா உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. ஹோல ஷதல தஹூதி லிபலபா லிபாதி லிஹந்தி லிபஹூதி லிகதி லிபலபோ லிபஷிதி லிகதி லிபா. அப்பா இதுல ஜாயின் பண்ண ஒருவரும் தகப்பனே அப்பா இனி கலங்க கூடாது தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா, எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. எங்களை நிதானித்து அறிகிற ஒரு காரியத்தை மாத்திரமே நாங்க செய்ய அப்பா ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்குள்ள நாங்க இருக்கிறோமாங்கிற ஒரு காரியத்தை மாத்திரமே ஆண்டவரே நாங்க நிதானித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே. சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் மறந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால, எல்லா கட்டுகளும் மறந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உண்மையாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நம்மளை கட்டி வைத்திருக்கிறதோ, சிந்தனையில அழுத்தி வைத்திருக்கிறதோ, கர்த்தரை குறித்ததான ஒரு தவறான சிந்தனை எத்தனை பேர்கிட்ட இருக்கு தெரியுமா? கர்த்தரை குறித்ததான ஒரு தவறான சிந்தனை இருக்கு தெரியுமா? கர்த்தரத்திலிருந்து பெற்றுக் கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லவே இல்ல. கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால வருகிறதா, கர்த்தரோடு ஐக்கியப்படுவதுதான், கர்த்தரோடு உறவாடுவதுதான், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய மனவாட்டிகளை மாற்றப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை ஆண்டவரே நாங்க புரிந்து கொள்ளப்பா கிருபை தருவீராகப்பா, கிருபை தருவீராக தகப்பனே. இப்படி ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட்ட அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம்
செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த பெரிய விடுதலை நீர் கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொருவரையும் சோர்ந்து போகிற நேரத்துல விடுதலை பண்ணுகிற தேவன் நீர் தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே. ஒரு எலியா ஆண்டவரே, அப்பா பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் விட்டு தகப்பனே, அப்பா ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக சவாலாக நின்றவர் அப்பா. அடுத்த நாள் சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக் கொண்டாரே தகப்பனே அப்பா. அப்படி எல்லாரும் சோர்ந்து போகிறது உண்டு தகப்பனே. ஆனாலும் என் தேவனப்பா நீர் கர்த்தாவே அப்பா, அவருக்கு ஆண்டவரே அப்பா, அன்றைக்கு அவர் சோர்வடையாத நேரத்துல ஆண்டவரே அப்பா, அந்த 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 கேரி தாற்றின் தண்ணீரை குடித்து ஆண்டவரே அப்பா வாழ நீர் வச்சீங்க தகப்பனே. ஆனாலும் சோர்ந்து போகிற நேரத்துல அப்பா ஆண்டவரே தலைமாட்டுல அப்பத்தையும் தண்ணீரையும் வைத்து ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்தீரேப்பா, போஷித்தீரேப்பா, தட்டி எழுப்புனீங்களே தகப்பனே, என்கரேஜ் பண்ணீங்களே தகப்பனே. அதே போல எங்களை நடத்துகிற தேவன் என்பதை உணர்ந்து கொண்டப்பா ஆண்டவரே, முழுமையாக உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, முழுமையாக உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹalleluya அப்பா. நீ தந்த விடுதலைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. எல்லாரும் தகப்பனே ஆண்டவரே அந்த சிந்தனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளப்பா, சிந்தனையில விடுதலை பெற்றுக்கொள்ளப்பா. நீர் கிருபை தாங்க, சாட்சிகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த பேசிக் திங் எங்களுக்குள்ளால இருக்கணும் ராஜாவே ஆண்டவரே, இந்த பேசிக் திங் எங்களுக்குள்ளால இருக்கணும் தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே. அப்படி செய்ய போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, செய்ய போற அன்புக்காக நன்றி செலுத்துக்கிறப்பா ஆண்டவரே. நம்முடைய கரத்துல தருகிறப்பா, அடிமையை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனேப்பா. நேற்று ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே கலங்கி கொண்டிருந்த நேரத்துல இன்னைக்கு வல்லமையாக காரியத்தை ஆண்டவரை செய்கிறதற்குள்ள கிருபைகளை தந்த தேவன் நீர் தகப்பனேப்பா. இப்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற தேவன் நீரப்பா, தைரியப்படுத்துகிற தேவன் நீரப்பா. நாங்க சோர்ந்து போற நேரத்துல தட்டி எழுப்புகிற தேவன் நீர் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை கொடுப்பீராகப்பா, ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை கொடுப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரும் உன்னோடு தனிப்பட்ட விதத்துல உறவாடுகிறதற்குள்ள கிருபைகளை கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. ஹalleluya. அப்படி செய்ய போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்க முழுவதையும் ஆண்டவரே, எங்க இந்த கூட்டம் முழுவதையும் ஆண்டவரே, இதுல கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவையோடு வந்தவர்கள் உண்டு, எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிற தேவன், ஏற்ற நேரத்துல எல்லாவற்றையும் ஆண்டவரை கொடுக்கிற தேவன் தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க தகப்பனே, எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க தகப்பனே ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாவரும் ஆண்டவரே அப்பா பிரகாசம் அடைவார்கள் தகப்பனே. அதே போல ராஜாவே பிரகாசமடைய செய்வீராக தகப்பனே, பிரகாசமடைய செய்வீராக தகப்பனேப்பா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கூடுகை ஆண்டவரை ஏற்படுத்தின மகளை உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. சோபனை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே, உடைய கரத்துல தருகிறோம்ப்பா. நீரே ஆண்டவரை மகிமைப்படுவீராக, உடைய நாம மகிமைப்படட்டும் தகப்பனே, உடைய நாம மகிமைப்படட்டும் தகப்பனே ஆண்டவரே. அப்பா மூலம் நீங்க என்னென்ன காரியங்களை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்கள் நடக்கப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாம் வச்சு ஆண்டவரை மன்னிப்பீராக ஆண்டவரே. விடுதலை தந்த தேவன் உமக்காக கடைசி மட்டும் வாழுகிறதுக்குள்ள பலத்தையும் ஆண்டவரை உம்மிடத்துல நாங்க பெற்றுக்கொள்ளப்பா. நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். அவருடைய வார்த்தைகள் இந்த நாளில கர்த்தர் நம்முடைய இருதயங்களை விதைத்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. மாறாத நல்ல தேவன். ஆமென். நித்தியமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. விடுதலையின் தேவ ஆவியானவர். ஆமென். இந்த நாளிலேயும் நம்மை விடுவித்ததற்காக நம்ம நன்றி சொல்லலாம். ஹalleluya ஆமென் ஹalleluya. கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். ஹalleluya ஆமென். அவர் பராக்கிரமம் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில இந்த நாள்ல கர்த்தர் பராக்கிரமம் செய்வாராக. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து கலங்கி கொண்டு ஆமென் சோர்வுகளார நம்மளை ஆழ்த்தி வைத்திருந்த அத்தனை கிரியைகளும் ஆமென் நம்மை விட்டு வெளியேறட்டும். ஹalleluya. இந்த நாள்ல கர்த்தர் ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில ஹalleluya கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுவோம். அப்பா நன்றி 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 அப்பா. உங்க திட்டத்துக்குள்ளார நாங்க இருந்து இன்னுமாய் ஆண்டவரே அப்பா உமக்காக நிற்கணும் அப்பா. ஐயா நாங்க இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ப்ரொபேஷனரி பீரியட் அப்பா. ஹalleluya அப்பா எங்களுக்கு பெர்மனன்ட் அப்பா பரலோகம் தான் ராஜா. ஆண்டவரே இந்த சிந்தனையோட ஒவ்வொரு நாளும் நாங்க உம்முடைய பாதத்துல ஆண்டவரே பயத்தோட நடுக்கத்தோட நிற்க எங்களுக்கு கிருபைகளை கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. ஐயா ஸ்தோத்திரப்பா. அத்தனை கீழ்ப்படிதல் உள்ள மகனா இருந்த சவுலை ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே ஒரு 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 அப்பா சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் வரும்போது அப்ப எல்லாம் செட்டில் ஆயிட்டுன்னு நினைக்கும் போது ஆண்டவரே ஐயா விழுந்து போகிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இந்த அனுபவம் எங்க ஒவ்வொருவருக்கும் யாருக்குமே வந்துடக்கூடாதுப்பா. ஹalleluya. இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த இணைந்த ஐயா அப்பா ஆண்டவரே இந்த பிரேயர்ல இன்னைக்கு இணைந்த அத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட அனுபவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எப்போதும் கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிற ஐயா பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. உமக்காக நிற்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. ஹalleluya ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்காக எழும்பி நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தருகிறதற்காக நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா?
இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த மகள ஆமென். ஹalleluya, ஆமென். ஹalleluya. நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய மகளையா ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துகிற உம்முடைய பாத்திரம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம். நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய வார்த்தை வெளிச்சம்ப்பா. உங்க வார்த்தை வெளிச்சம் ஆண்டவரே. ஐயா உம்முடைய இயேசப்பா எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ ஐயா ஆண்டவரே அப்ப உம்முடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை சுமந்து செல்லுகிற மகளாக ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளையாக கர்த்தாவே நீங்க இன்னுமாய் பயன்படுத்துங்கப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. அநேகருக்கு கர்த்தருடைய அப்பா ஆண்டவரே வார்த்தையும் சத்தியங்களை அறிவிக்க ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. அப்பா 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 ஸ்தோத்திரம் அப்பா. புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுங்கப்பா. மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. அற்புதமாக கிரியை செய்யுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. எங்கெல்லாம் அழைத்து செல்லணுமோ கர்த்தாவே நீர் அழைத்து செல்வீராக. நீர் முன்பதாய் செல்வீராகப்பா. ஊழியங்களை அப்பா நாங்க அப்பா ஆசீர்வதிக்கிறோம். ஐயா அவங்களுடைய குடும்பத்தை அப்பா அவங்களுடைய அப்பா அப்பா கணவரை பிள்ளைகளை அப்பா அவங்களுடைய மாமாவை அப்பா ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்படைய ரத்தத்துக்குள்ளார ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பேரையும் ஐயா கர்த்தர் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. சாட்சியாக நிறுத்துங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்துல நாங்க தாழ்த்தி தருகிறோம். அந்த வார்த்தைகளை எங்களோட பேசும்படியாய் ஆண்டவரே நீர் அழைத்து வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. 2 பேரையும் நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எங்க கூட பேசினீங்கப்பா. எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்கப்பா. எங்களை அப்பா ஆண்டவரே கிருபையினால சந்தித்தீங்கப்பா. நன்றி இயேசப்பா. ஆமென். இந்த நாள்ல பிரேயர்ல இணைந்த அத்தனை பேர் மேலயும் உம்முடைய கரம் வந்து அமர்ந்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. இன்னுமா எங்களை பலப்படுத்துங்க. இன்னுமா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்னுமா எங்களை சுத்திகரிங்க. எங்கெங்க ஆண்டவரே எங்கெங்க அசுத்தங்கள் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது என்கிறதை என் தேவன் அறிவீரப்பா. அறிவீர் ஆண்டவரே. வருகிற நாட்கள்ல அப்பா இன்னுமாய் நாங்க சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும்ப்பா. அந்த மகிமையில ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. அப்பா நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ளார வரணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை எங்களுக்கு கட்டளை இடுவீராக ராஜா. ஆமென் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத எங்களையும் தகப்பன் நம்முடைய சமூகத்தில் நிற்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் நீர் நல்லவர். ஹalleluya. நீங்க மாத்திரம் பெருகணும் நாங்கள் சிறுகணும்ப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். நான் ஒரே ஒரு காரியத்தை ஷேர் பண்றேன். நீங்க முடிஞ்சவங்க இருங்க. இல்லைன்னா நீங்க எக்ஸிட் ஆயிக்கலாம். ஆக்சுவலா இவங்க சொன்னாங்கல்ல மேம் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு மெசேஜ் வந்து பண்ணா இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஆவியானவர் இதை உணர்த்தினாங்க. இந்த மாதிரி வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உணர்த்திட்டாங்க. அப்ப நான் என்னைக்கு கூப்பிடணும், எந்த நாட்கள்ல எப்படி காரியங்களை வந்து நான் கன்ஃபர்மேஷனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க இன்னைக்கு மார்னிங் வந்து கர்த்தர் வந்து இன்னைக்கு வந்து லீடிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எனக்கு அகைன் அண்ட் அகைன் ஒரு 3 தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ கூப்பிடு நீ கூப்பிடு நீ கூப்பிடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து தெளிவா ஆவியானவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு காலையில. ஆமென். இம்மீடியட்டா நான் 2 பேருக்கும் டெஸ்ட் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினால ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் தான் நான் கேட்டேன். 2 பேருமே வந்து அவ்வளோ பிஸியா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஆமென். அத்தனை தேவைகளுக்கும் குடும்பங்களுக்கும் குடும்பத்தின் காரியங்களுக்கும் மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற 2 பேரையும் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில கொண்டு வந்து அவருடைய பெரிதான தீர்மானத்தின்படி ஆமென் முழுக்க கர்த்தருடைய சித்தம் தீர்மானம் இன்னைக்கு நம்ம மத்தியில நிறைவேறிச்சு. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னுமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. செய்தி கொடுத்த பிள்ளைகளையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆராதனை வேலைக்குள்ள நடத்தின மகளுடையும் ஊழியங்களையும் கர்த்தர் இன்னுமாய் பலப்படுத்துவாராக. அவங்களுக்காக நம்ம ஜெபித்து கொள்வோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு பிரேயர் உண்டு. நாளைக்கு நைட் 9 o'clock உண்டு. அதே போல நாளைக்கு எவ்ரி ஃப்ரைடே நடக்கிற மார்னிங் 5 o'clock பிரேயரும் நமக்கு உண்டு. முடிஞ்சவங்க ஜாயின் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you all.